வேல முகத்தோடே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. அடாடா, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு போல இருக்க. நம்ம தான் இவ்வளோ நேரம் கிடந்து தூங்கிட்டும் போல இருக்கு. இந்த கழுதை எப்போ பார்த்தாலும் 7-8 மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடக்கு. என்ன நீதான் பொம்பளைக்கு தூக்கம் வருமோ தெரில. இந்த மார்கழி மாசத்துல அதுவும் அவ்வளோ வீட்லேயும் மருமக்க மருவ காலையிலே எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு குளிச்சு மொழிவி கோயிலுக்கு போறாளுவ. இவன் 8 மணி ஆனாலும் எந்திக்காண்டாங்க. என்னதான் பொம்பளை வா. இன்னைக்கு இவளை சும்மா விடக்கூடாது. ஒரு பக்கெட்டு தண்ணியாவது எடுத்து முறையில் ஊற்றி எழுப்பி விட்டுருந்தான். எழுந்து காலையில் எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் இரு. ஏ அம்மா, பொம்பளை தூங்கி தூக்கம் காணாதாக்கும். என்ன தூக்கம் தூங்கியா பொம்பளை கையும் காலையும் பரப்பிக்கிட்டு? ஏன் மோவனங்க அவனுக்கு இந்த கட்டில ஒரு ஜானி இடம் கொடுக்க முடியா போல இருக்க. அதானே, அவனை எங்க இந்த சண்டாளி எட்டி சமட்டி தள்ளினாலோ அவன் எந்த மூலையில போய் கிடக்கானோ ஆளை காணுமே. காலையில ஒரு வேளை விடியாலத்தில் எந்திரிச்சு சாக்கிங் போறேன்னு போவானே, அப்படி எங்கேயும் போயிட்டானே என்னமோ தெரியல. இந்த சண்டாளி படப்பிக்கிட்டு தூங்கி தூக்கம் காணாதாக்கும். பொம்பளை இப்படி கொரட்ட விடுவாளா? அதை விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது எந்திக்காம என்ன இவளுக்கு தூக்க வேண்டி கிடக்கு. என்னத்தை இவ வெட்டி முறிச்சான்னு இப்படி கடந்து தூங்கியான்னு தெரில. வீடு வீடா வாங்கி தின்னுக்கிட்டு சுவாவாரியதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கு. இங்கே வீட்டுக்கு வந்தால் இப்படி தூங்கணும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு நடந்தா போவேன் வெளுக்கு. இப்படி விடிய வரைக்கும் தூங்கினா வீட்டில் ஸ்ரீதேவி எங்கே தங்குவா? இந்த மூதேவி மாதிரி மூதேவி தான் வந்து குடியேறான். ஏலா மருமவள, ஏலா உமா எந்திரி. அட சும்மா இருங்கங்க, தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வரும். ஏலா மணியாச்சு எந்திரி. அட தூர போவாங்கங்க, எரிச்சலை கலத்திக்கிட்டு. அடே பாவி மக்கா, என்னை சாச்சி விட்டாளே. சண்டாளி வியானு தான் நீ மீச்சிருப்பா. இவ ஒன்றும் தெரியாம கிடக்காண்டா. ஏலா உமா எந்திரில அஜில்பட்ட. இந்த சில்லாட்டையும் என் மோனுக்கு கட்டி வச்சுக்கிட்டு நான் படிய பாடு இருக்கே. ஏ ஆண்டவா, எல்லாம் எந்திரிலா கோமரி. ஐயா, நிம்மதியா தூங்க விடுறாங்களா நம்மள. அட இது யாரு? சூனியக்கார கிழவி காலையிலே வந்து ஏன் பெட்ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஐயே, இது மூஞ்சில எல்லாம் காலங்காத்தாலே முழிச்சிட்டேன். இன்னைக்கு நாலு வழங்கின மாதிரி தான். ஆமா, என் மூஞ்சில முழிச்சனா நாலு வழங்காது, இவ முறையில முழிச்சனா நாலு வழங்கிரும். உன் முறையில முழிச்சதுக்கு போயிடுச்சு போயில சிக்காது. அதை ஞாபகம் வச்சுக்க. ஆமா, என்னத்துக்கு காலங்காத்தாலே வந்து இங்க அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? போய் கோயில்ல உளுந்து கும்பிட வேண்டியது தானே. அதுக்கு தானே உன்னையே எழுப்ப வந்தேன். சண்டாளி நீ தான் என்ன இப்படி மீச்சு சமட்டிட்டா. நான் விழுந்து கிடக்கேன். பியாதி எடுப்பா. மார்கழி மாசம் பிறந்து இத்தனை நாள் ஆகுதே. ஒரு நாள் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு மொழிவி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு கோயிலுக்கு போயிருக்கியாளா? ஊருக்குள்ள போய் பாருடா. அவளை வீட்லயும் மருமக்க மரும என்னெல்லாம் பண்ணியாளுவன்னு அழகா காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நல்லா சாணியை பிடிச்சி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூசணிப்பு கொண்டு வந்து வச்சு அழகா போறாளுவ அவளோரையும் கோயிலுக்கு. அதை பார்க்கும்போது என் வீட்டுல உள்ள மருமவ இப்படி கிடந்து தூங்கியாலும் எனக்கு மனசே ஆரம்பிண்டுங்க. அதான் உடனே எழுப்பதுக்கு இங்க வந்தேன். நீ என்னன்னா என்னைய மீச்சிங்க பிட்டியை முடிச்சு விட்டா. எனக்கு தான் காலையில எந்திக்கிறது கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க எழுப்ப வாரிய? ஏளா ராத்திரி முழுக்க என்ன வெட்டியா முடிச்சுக்கிட்டு இருக்கா? காலையில எந்திக்க முடியலங்கிறதுக்கு ஒரு நாள் எந்திரிச்சு பாருலா. அதுக்கப்புறம் தினமும் அதே நேரத்துக்கு முடிப்பு வரும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எதையும் எழுப்பிட்டே இருக்காதீங்க. இப்ப நான் மறுபடியும் தூங்க போறேன். இப்ப தூங்கினா நேரம் 10 மணிக்கு தான் எந்திப்பேன். அப்ப நீங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடுங்க. நான் பல்ல விளக்கிட்டு வந்து சாப்பிடுறேன். நான் இப்ப தூங்க போறேன். இப்படி 10 மணி வரைக்கும் தூங்கியதா இருந்தா உன் அம்மா வீட்டுல இருந்து தூங்கு. இப்படி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தனா தர்த்திரியும் வீட்டுல இருந்துகிட்டு தாண்டவம் ஆடும். அதுக்கு தான் நீங்க தினமும் தாண்டவம் ஆடுறீங்களா? அது போதாதா? இதுக்கெல்லாம் காரணம் ஏன் மோவன் அவனை சொல்லணும். அவன் கொடுக்க இடத்துல தான் இவன் இவ்வளோ நேரம் கிடந்து தூங்கியா. சரி, எந்திரிச்சு போகும்போது ஃபேனை 2ல் வைங்க. கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கு, குளிருது. நான் என்ன கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். எந்திரிச்சேன்னா மறுபடியும் தூக்கம் கெட்டு போவோம். எந்திரிச்சு போகும்போது இந்த ஃபேனை மட்டும் குறைச்சி வச்சுட்டு போயிருங்கண்ணே. ஆமாம், உனக்கு தான் வேலைக்காரி இல்லை. உனக்கு இப்போ நான் பேனை குறைச்சி வைக்கேன். எனக்கு வேற வேலை இல்லை. என்ன எவ்வளவு தூக்கி விடுவாளான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு நான் பேனை குறைச்சி வச்சு வைக்கணுமா? இரு, ஒரு பக்கெட்டு பாத்ரூம்ல இருந்து தண்ணியை மோந்துட்டு வந்து உன் முறையில் ஊற்றியே. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிவிடாதீங்க சொல்லிட்டேம்மா. இத்தனை நாளா நீங்க தானே கோலம் போட்டுட்டு இருந்தீங்க, அதே மாதிரி போய் கோலம் போடுங்க போங்க. இந்த கழுதையை திருத்த முடியாதம்மா, திருத்தவே முடியாது. நான் கூட எப்படியும் எழுப்பி இன்னைக்கு கோலம் போட வச்சிடலாம்னு நினைச்சேன். இவளை எழுப்ப வாய்ப்பே இல்லை. எம்மா, என் குறுக்கு முறிஞ்சது தான் மிச்சம். காலங்காத்தாலே இந்த நாதாரியை எழுப்ப வந்து நானே எப்பயும் போல திருவெல்லாம் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டு இருந்திருக்கணும். இவளை எழுப்ப வந்தது என் தப்பு தான். இந்த வீட்டுல ஒரு நாளும் தர்த்தரியும் போவாது, அது தெரிஞ்சு போச்சு. நடுராத்திரி 5 மணிக்கு மனுஷன் எழும்புவானா? அதுவும் இந்த மார்கழி மாதம் குளிருக்கு இழுத்து போத்துக்கிட்டு தூங்கலாம் போல இருக்கும். இந்த நேரத்தில் இந்த தாய்க்கிழவி நம்மளை எழுப்பி விட்டு உயிரை எடுக்குது. எப்படி தான் எந்திரிச்சு காலங்காத்தாலேயே அவளும் பரட்டு பரட்டுன்னு பெருக்கிக்கிட்டு தொளிச்சிக்கிட்டு அலையுது போல தெரில. தண்ணியில் கை வைக்க முடிய மாட்டேங்குது நமக்கு. நைட்டெல்லாம் இந்த பியாய் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் அது கடையை சத்துட்டு போய் தூங்கலான்னு போவோம். அந்த நேரத்தில் நம்மளை எழுப்பி விட்டு வெறுப்பேற்றுறாங்க. அது நம்மளை பார்த்து காண்டாகி நம்மள்கிட்ட நான் ஒரு 4 காட்டு காட்டிட்டு போனால் என்ன ஆகுறது நாம?
நமக்கு கோலம் போட தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாமியா கவலவி நம்மளை கோலம் போடுன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, வேற வழி இல்லை. என்னத்தையாவது போட்டுட்டு உள்ள போய் மறுபடியும் கவந்தடிச்சு படுத்துற வேண்டியது தான். எத்தனை புள்ளி கோலம் போடியது? என்னலா கோலம் போட்டியா? ஐயா, அதுக்குள்ளேயுமா இப்பதான் பெருக்கி முடிச்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போடலான்னு உட்கார்ந்துருக்கேன். இனிமே தான் போடணும். எவ்வளவு நேரம் உன்னை எழுப்பி விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதான் நீ வாசல் தெரிச்சிட்டு கொண்டு தான் கோலம் போட போறியாக்கும். கோலம் போட்டு சாணி கிணியெல்லாம் எடுத்து பிள்ளையார் பிடிச்சி ஏதாவது பூவகவா சொருவிட்டு இருப்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் வந்து பார்க்க வந்தேன். ஏது கோலத்துல சாணியை வைக்கணுமா? ஆமா, சாணி பிடிச்சி வைக்கணும். பிள்ளையார் பிடிச்சி அதில் பூசணி பூ வைக்கலாம். என்ன பூனாலும் ஏதாவது கையில் கிடச்ச பூவை பறிச்சு நடுவில் வை. என்ன, நான் போய் அங்கே பாத்திரம்லாம் கொஞ்சம் சிங்கிளாக கிடக்க போய் கழுவியேன். நீ என்ன நீ இப்படி மசமசன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் 2 அப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். என்னது, குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணுமா இந்த குளிருக்குள்ளேயா? ஆமாளா, நான் தினமும் காலையில் விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ என்னன்னா சொகுசாக தூங்கிட்டு அடக்கா. இனிமே இப்படி உனக்கு தூங்க விடக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்லாம். எல்லாம் உனக்கு சேர்க்க சரியில்லை. அந்த உமா மாமியாரும் இன்னைக்கு அவளும் சொல்லி தான் இருக்கா. அவளும் இன்னைக்கு அவன் மருமவளை உண்டு இல்லைன்னு பண்ணியேன்னு. அதனால அவளும் எந்திரிச்சப்பவே கோலம் போட ஆரம்பிச்சிருப்பா. உன் கூட சேர்ந்தவா தானே இந்த சரசு லட்சுமிலாம். அவங்களாம் போய் பாருங்க, காலையில் எவ்வளோ அழகாகிட்டு பிள்ளைகள் எல்லாம் எந்திரிச்சு கோலம் போடுதுன்னு. அது பிள்ளைகள் செய்யுது. அங்கே அவங்க வீட்டில் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள், அதனால அவங்க வீட்டில் கோலம் போடுது. நாங்களும் வளர்ந்துட்டோம்ல. வளர்ந்துட்டியல்ல, அவர் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கியல்ல. வந்தவளுவே காலையிலே எந்திரிச்சு கோலம் போடாண்டாமக்க வீட்டு வாசல்ல பொம்பளையில. நீ சேர்க்க சரியில்லாம தெரியா, அதனாலதான் இப்படி இருக்கா. அதனாலதான் உன்னை இனிமே ஒழுங்கா வழிக்கு கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓஹோ, அப்ப எல்லாம் ஒரு பிளானோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கிய. ஆமா, உமா மாமியாலும் இன்னைக்கு அவளை எழுப்பி கோலம் போட வச்சிருப்பா. இன்னைக்கு நீயும் கோலம் போட்டிருக்கணும். நான் இப்ப போயிட்டு உள்ள 4 பாத்திரம் கிடக்கு கழுவிட்டு ஒரு டம்ளர் காப்பியை போட்டு குடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள நீ வந்திருக்கணும் சொல்லிட்டேன். இன்னும் உனக்கு வேலை கிடக்கு நிறையா. ஐயோ, நமக்கு தான் இன்னைக்கு இந்த நிலமைன்னு பார்த்தா உமாளுக்கும் அதே நிலமை தானா? சரி, என்னத்தையாவது கோலத்தை போட்டு விடுவோம். கோயிலுக்கு வேற போனங்கத கிளவி. சரி, ஹீட்டரை போட்டு விட்டுருவோம். போனதும் இந்த குளூரில் குளிச்சோன்னா அந்தால சன்னி வந்து செத்து கிடக்க வேண்டியது தான். வெள்ளிக்கிழமை 5:30 மணிக்கு கோலம் போட்டேன். அட, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, வியாழக்கிழமையாச்சே. சரி, 5:30 மணிக்கு வியாழக்கிழமை கோலம் போட்டேன். அன்னைக்கு ஃபோனில் யூடியூப்பில் ஒரு கோலம் பார்த்தேன். பூனை கோலம் நல்லா இருந்துச்சு. அதே போட்டுருவோம். பெரிய பொண்ணு, என்னத்தே? எல்லாம் வீட்டில் பால் இருந்துச்சுல ஒரு பாத்திரத்தில், அந்த பால் எங்க? அதுவாத்தே, நேற்று ராத்திரி ஜன்னல் கதவை திறந்து வச்சுட்டேன். ஒரு பூனை வந்து அவ்வளோத்தையும் குடிச்சிட்டு போயிட்டே. என்னது, பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போச்சா? ஆமத்தே, சன்னலை மூட சொன்னியல்ல, நான் மூட மறந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு இடையில தண்ணி தாங்க எடுக்குன்னு தண்ணி குடிக்க போகும்போது தான் பார்த்தேன் பூனை உருட்டிட்டு இடந்துச்சு பால் பாத்திரத்தை. அவ்வளோத்தையும் வலிச்சு நக்கிட்டு பார்த்துக்கிடுங்க. அதில் பானையை மட்டும் சிங்கில் தூக்கி போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலையோ? அட பைத்தியகாரி, இதுக்கு தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த சன்னல் கதவை ஞாபகமா ராத்திரி மூடலான்னு சொன்ன. எங்க கேட்க நீ? நான் பால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்குன்னு நினச்சிட்டு நான் போய் எடுக்க போகிறேன். அங்கே பாலை காணும் பாத்திரத்தில். ஆமத்தே, பூனை குடிச்சிட்டு. பால் வேணும்னா நீங்கள் மைனி வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்க. அவைய எந்திரிச்சு பால் கறந்துருப்பாவ. அப்பனா நீயே கோலம் போட்டுட்டு சாணி எடுக்க எப்படியும் போகணும்ல உங்க மெயின் வீட்டுக்கு. சாணி எடுக்கிறதுக்கு போயிட்டு நீ பாலையும் வாங்கிட்டு வா. நானும் இப்போத்த குளிருக்குள்ள அங்கே போல, எனக்கு வீட்டுக்குள்ளே வேலை கிடக்கு. எத்தே, இங்கே தெருவுக்குள்ள சாணி கிடக்கத்தே, நான் அதை எடுத்து நான் பிடிச்சி பிள்ளையார் வச்சுக்கிடுறேன். நீங்கள் போய் பாலை வாங்கிட்டு வாங்க போங்க. ஏலா, என்ன கோலம் இது? பார்த்தா தெரிலத்தே, பூனை கோலம். ஏலா பைத்தியகாரி, வாசல்ல எவனாவது பூனையை வரைவாளா? நானே சகுனம் பார்த்து வெளியே எங்கேயும் போறவா. நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு பூனையை வரைஞ்சி வச்சிருக்கீங்களா? இதை இப்போ தாண்டி தானே நம்ம போனோம். அறிவு இருக்காளா உனக்கு? எத்தே, நீங்கள் போனால் பூனை தான்தே உங்களை பார்த்து சகுனம் பார்க்கணும். நீங்கள் என்னத்துக்குதே பூனையை பார்த்து சகுனம் பார்க்கிய? என்னது? சரி விடுங்கத்தே. பாருங்க, பூனை அழகா கொடை பிடிச்சிருக்கு. யூடியூப்லலாம் பார்த்தேன். என்ன அழகழகா பூனை கோலம் பொடியாவ. நான் அதான் பூனை கோலம் வரைஞ்சேன். பூனை கோலம் யானை கோலம் கிட்டு ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு வேற ஏதாவது கோலம் போடு. எத்தனை கம்பி கோலம் என்னென்னமோ கோலம் யூடியூப்ல ஏகப்பட்ட கோலம் கடவை வருது. அதில் ஒரு நல்ல கோலத்தை பார்த்து போடுவான்னு பார்த்தா பூனையை போட்டு வச்சிருக்கா. யான்தே, இந்த கோலத்துக்கு என்ன குறைச்சலுங்க? ஒழுங்கு மரியாதை இந்த கோலத்தில் இப்போ நீ தண்ணி ஊற்றி ஊற்றலன்னா உன் மோரையில் தண்ணி ஊற்றி ஊற்றிடுவாமா. கோலம் போட்டுருக்கலாம். கோலம் ஏன்டா இவ்வளோ கோலம் போட சொன்னோன்னு நினைக்க அளவுக்கு பண்ணிடுவாடுவோம்மா. எத்தே, சரி, நான் அழிச்சிட்டு வேற கோலம் கூட போடுறேன். என்னையும் இப்போ குளிச்சுட்டு கோயிலுக்கு வர சொல்லாதீங்க எத்தே. இந்த குளிருக்குள்ளெல்லாம் என்னால் குளிச்சுட்டு கோயிலுக்கு வர இயலாது. நான் ஒரு 7-8 மணிக்கா வரேன். அப்போ தான் பொங்கல் சுண்டலெல்லாம் தருவாவ. அந்த டைமுக்கு வந்து வேணா வாங்கிக்கிடுறேன். அப்போ பல்ல வளைக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு பவுட்ரு போட்டுட்டு வந்துட்டேன்னு வைங்களாம், யாருக்கும் தெரியாது நான் குளிக்கலங்கிறது. நான் சுண்டல் பொங்கல் வாங்கிறதுக்கு மட்டும் வந்தால் போதாதா? எதுக்குத்தே இப்போவே வர சொல்கிறியே? என்னாலலாம் அங்கே பஜனை பாட முடியாது தே. மார்கழி மாதம் காலையிலே கோயிலுக்கு போகிறது எவ்வளவு நல்லது தெரியுமாளா?
எப்போ கோயிலுக்கு போனாலும் அது நல்லது தான் தே. மார்கழி மாதம் மட்டும் சீக்கிரம் கோயிலுக்கு போனால் தான் நல்லதுன்னு கிடையாது. ஏதோ மார்கழி மாதம் பனி உள்றதுனால இந்த திருட்டு பயில்வை வீட்டுக்குள்ளே வந்து திருடப்படாதுங்கிறதுக்காண்டி ஆள் நடமாட்டம் இருக்குது தெரியணுன்றதுக்காண்டி சீக்கிரமே எந்திரிச்சு இந்த வாச தெளித்து கோலம் பொடிய முறைலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் புதுசாக ஒன்றும் சொல்லாதீங்க தே. தயவு செய்து காதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது இந்த பனி உளுந்து. தயவு செய்து நான் உள்ளே போகிறேன் தே. நீங்களே வேணா கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு மொழிவிட்டு நீங்கள் வேணா கோயிலுக்கு போங்க. நான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறேன். எனக்கு அப்படியே படுத்து தூங்கணும் போல இருக்குது. அழுதுகிட்டே இருக்காதலா, போ போய் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிட்டு வேற கோலத்தை போடு. நான் போயிட்டு பாலை வாங்கிட்டு வரேன் உங்கள் மைனி வீட்டில் போயிட்டு. உங்கள் மைனிட்ட நானும் உன்னையே சொல்லி பார்த்துட்டேன். நீ எவ்வளோ அண்ணனா அண்ணின்னு சொன்னாலும் நீ திருந்தாண்டா போல இருக்கு. உன்னையே திருத்தவும் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. திருத்துறதுக்கு நான் என்ன பறிச்ச பேப்பராத்தே? அது நானாக நினச்சாதான் என்னால் திருந்த முடியும். நீங்களா என்ன திருத்தணும்னு நினச்சா முடியாது தே. சரி, நான் போயிட்டு வேற கோலம் போடுறேன். நீங்கள் போய் பாலை வாங்கிட்டு வாங்க. வந்து வாச்சிருக்கா வேறு எனக்குன்னு மருமவா. இந்த பூனை கோலத்துக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்குது. சரி, கிளவி ஆசைப்படுது, அழிச்சிட்டு கோலம் அழகாக ஒன்று போட்டுருவோம். அழிச்சிட்டு ஸ்டார் கோலம் போட்டாச்சு. இதை பார்த்தா ஸ்டார் கோலம் மாதிரி இல்லையே, அலங்கோலமெல்லாம் இருக்குது. மாமியா கிளவி வந்துச்சுன்னா இது என்ன கோலம் அலங்கோலம் கேவலமாக இருக்குன்னு அதுக்கும் வந்து சத்தம் போடும். சரி, நம்மளே அழிச்சிட்டு வேற போடுவோம். இந்த கோலம் சூப்பராக இருக்குது. இதை பார்த்துட்டு நம்மளை வந்து பாராட்டும் கிளவி. நல்ல வேலை எவ்வளோ நமக்கு முன்னாடி குடத்தை கொண்டு வந்து போடலை. நம்ம ஆள் அந்த வாளியை வச்சுட்டு போயிடுவோம். கணக்கெல்லாம் அந்த வாளியை வச்சுட்டு போயிடுவோம். காலையில் விடிஞ்சதான் தண்ணி வந்துச்சுன்னா வேலையை நம்ம பிடிச்சிடணும். லைனு எப்படி ஒரு 10 குடமாய் கணக்கெல்லாமல் பிடிச்சிடணும். எப்படி 5:30க்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. மணி ஆயிடுச்சு. இந்த நேரத்துக்கு தண்ணி விட்டா நல்லா இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க நேரத்தில் இருந்து தண்ணிக்காரன் தண்ணி விட மாட்டான், பியாதி எடுப்பான். நம்ம காணாத நேரமும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் தான் தண்ணி விட்டு தொலைவான். அவ்வளோர வந்து குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை பிடிச்சிட்டு நம்மளும் எனக்கு வெறும் குடத்தோடு அனுப்பிடுவாளுவேன். அந்த மாதிரி தான் ஆக்குவான் அந்த தண்ணிக்காரன். எவ்வளோ எந்திரிச்சு வந்து குடத்தை போடுவோன்னு வந்தாலுவன்னா நம்ம வழியத்துக்கு எரிஞ்சிருவாளுவேன். இதை வச்சுட்டு போவோம் நம்ம. அட்டா பியாதி எடுப்பான் கோழி. எவன் கோழி அது? வெட்டி முக்கிறதுக்கு எழுப்பி விட்டுரும் போல இருக்கு அவ்வளோரையும். அடா நம்ம கோழி தானே இளவெடுத்தது. தூரப்போ எங்கேனா போய் கரை, இங்கிருந்து கரையாத. எந்திரிச்சு வந்தாலுவன்னா அவ்வளோ லைனை போட்டுருவாளுவே. வேற ஆளுக்கு ஒரு குடமா எந்த காலம் பிடிக்குது. அட எவா அது? நினச்ச மாதிரியே எடுத்து குடத்தை தூக்கிட்டு வந்துட்டாளுவல. ஐயே, என்னது அது? இருட்டோன்னுலாம் இருக்கு. இந்த இருட்டுக்குள்ள யாரும் நிற்க மாதிரியே இருக்கு. இல்லை பேய் பிசாசுவலா எதுவும் நிற்குதுவலா என்னன்னு தெரியலையே. ஆடாம அசையாம அந்த ஆளை நிற்கதை பார்த்தா எதுவும் காட்டேறிவளா? அப்படியே நிற்கதை பார்த்தா பயமா உள்ள இருக்கு. நான் வேற தண்ணிக்கு இதை குடத்தை போட்டுட்டு போயிடலான்னு நினச்சிக்கிட்டுலாம் வந்தேன். என்ன அந்த கிழவி அங்கேயே நின்று முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? நம்மளை பார்த்து தான் என்னமோ முணுமுணுக்கா. பார்த்து பயந்துட்டாளா நம்மளை பார்த்து? இதான் சாக்கு. இந்த கிழவியை பயமுறுத்தி ஓட விட்டுட்டானா இவ தண்ணி எடுக்க வராண்டா. ஐயே, ஏதோ குட்டி சத்தா நம்மளை நோக்கி தான் வருது. பயமா உள்ள இருக்கு. ஐயோ கடவுளை, எனக்கு தண்ணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். குடத்துக்கு எரிஞ்சிட்டு ஓடிட வேண்டியது தான் நம்ம. நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. இனிமே நம்ம குடத்தை எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் பிடிச்சிடலாம். இதே ஃபாலோ பண்ணுவேணுமே. காலையிலே பாலை கறந்துட்டு இந்த சொசைட்டிக்கு என்னென்னு இந்த குளிருக்குள்ளே பாலை எடுத்துக்கிட்டு ஓடுதுவேன். இங்கே வீட்டில் பொம்பளை அளவை எந்திரிச்சு வேலை செய்ய வலிக்குது இதுவளுக்கு. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பியாயி பியாயி. அட எக்க, என்ன எதுக்கு இப்படி ஓடியாரிய? ஐயோ காயத்ரி, அங்கே பியாய் இருக்கு, ஓடிடுவோம். அட என்னக்கா சொல்றிய, பியாயா? அட ஆமாக்க, குட்டி சத்தம் கணங்க ஒரு பியாயி பின்தொடர்ந்து ஓடிடுது. எனக்கு பயமா இருந்து அதான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடியாரேன். சும்மா காத்துல ஏதாவது வியாட்டி துணி ஏதாவது பறந்துருக்கும், அதை நினச்சி பியாயி நினச்சி பயந்து ஓடியாரின்னு நினைக்கேன். விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, கோயிலில் பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டாங்க. கோயிலில் பூஜை ஆக போகுது. நீங்கள் என்னென்னா இங்கே பியாயின்னு பயந்து ஓடியாரியல? அட ஆமால்ல, ஒரு கருப்பாக ஒரு உருவம் அப்படியே பின்தொடர்ந்து வந்துச்சு பத்துக்க. நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்து ஓடி வந்துட்டேன். குடத்தை கிடத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு. தண்ணி வருமா இன்னைக்கு, தண்ணி வர்ற நாளாச்சே, குடத்தை கொண்டு போய் பைப்பில் போட்டு வரலாமேன்னு நினச்சிக்கிட்டு போனேன். பார்த்தா அங்கே என்னமோ இவரு உருவம் வந்துச்சு பத்துக்க. எனக்கு நெஞ்சே ஒருபடியாக வலிச்சிருச்சு. ஏது அங்கே உங்கள் தெருவில் அந்த பக்கம் கருங்கலவி ஒன்று இருக்குமே, அது பக்கம் தானே? அங்கே வேற யார் வர போறா? அந்த கருங்கலவி தான் வந்திருக்கோம். ஒழுங்கா நின்று பார்த்தீங்களா இல்லையா? அட ஆமால்ல, அந்த பொம்பளையாக தான் இருந்திருக்குமா? அது மாதிரி தான் ஒன்று தலைவரி கோலத்தோட ஒரு குள்ளமாக ஒரு சைஸில் அப்படியே பல்ல கட்டிக்கிட்டு ஆணும் வந்துச்சு. எனக்கு ஒரே பயம். அப்போ தான் அந்த கருங்கலவி தான். அது பார்த்த வேலையாக தான் இருக்கும். அந்த பரட்டை பார்த்த வேலையா? அவளை பார்த்துல நான் குடத்த கிடத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். சரி விடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் நல்லா விடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் போய் பாரு. ஆமாம், இப்போ இனிமேல் மறுபடியும் அங்கே போகிற மாதிரி இல்லைம்மா. நான் ஆமாம், உன் மருமவா எந்திரிச்சு வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாளா? என் வீட்டில் கிடக்கதை நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு அவளை. அவள் வேற எட்டி மீச்சு காலையிலே குறுக்க உடச்சிட்டா.
அப்போ ஓ மருமவ எந்திக்கே இல்லையா? அதுக்கு என் மருமவளே தேவலாம் போலையே. அவள் என்னமோ பூனை குளமா யானை குளமா என்னமோ போட்டுக்கிட்டு இருந்தா. நான் சரி போயிட்டு பாலை வாங்கிட்டு சாணி எடுத்துக்கிட்டு வாரேன், பிள்ளையார் பிடிச்சி வைக்கலான்ட்டு நான் சாணி எடுத்துக்கிட்டு வாரேவா மைனியா வீட்டில் வை. என் வீட்டில் கிடக்க கழுதைக்கு மூஞ்சில சாணியை தான் தப்பணும். அதெல்லாம் 7 ஜென்மம் எடுத்தாலும் திருந்தாது. அந்த கழுதெல்லாம் வீடு தெளித்து கோலம் வாசல் தெளித்து கோலம் போட நினச்சிட்டு இருந்தேன்னா வழங்காது. இனிமேல் நான் தான் இப்போ தான் வீடு வீடெல்லாம் தூத்து பெருக்கி எல்லாம் தெளித்து போட்டுட்டு குடத்தை கொண்டு போய் போட்டுட்டு வரலாமே நினச்சிக்கிட்டு வந்தேன். இனிமே அது 8 மணிக்கும் 10 மணிக்கும் எந்திரிச்சு பல்லு விளக்கியும் வளர்க்காமையும் கோயிலில் போய் பிச்சை எடுக்க மாதிரி போய் நிற்கும். அண்டாவையாவது கழுவதாங்க நான் அதை வலிச்சு நக்கியேன்னு என்னத்தை சொல்ல. என் வீட்டு கழுதையும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ரெண்டும் இப்படி ஒன்று சேர்ந்துச்சியோன்னு ஐயா வழங்கே வழங்காது. இதுவளை பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்க்கணும்க்கு. இல்லாட்டின்னா இதுவே சரிபட்டு வராது. விடியட்டும், ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். ஓலையை பனியில் போட்டதும் நல்ல ஈரமாக நல்ல பதமாக இருக்குது. இந்த தெருவை மட்டும் தூத்து தொளிச்சு போட்டுட்டு குடத்தை கொண்டு போய் பைப்பில் போட்டுட்டு வந்துட்டேன்னா உள்ளே எந்திரிச்சு கோலம் மட்டும் போட்டுக்கிடுவாளுவேன். அதுக்கப்புறம் நம்ம பாயமுனையே உட்கார்ந்துடலாம். நேற்று பாய முனைஞ்ச காசை கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்து காசை வாங்கினதுனால காய்கறி செலவுக்கு ஆகிடுச்சு. இன்றைக்கும் காலையிலே ஒரு 10 கணம் குறைய போட்டு வச்சுட்டேன்னா அவளோட தலையை கட்ட சொல்ல வேண்டியது தான். லீவு தானே, வீட்டில் தானே கிடக்காளுவே. ஆளுக்கு 10 குறைய தலையை கட்டினாலும் போதுமே, கொண்டு நம்ம வியாபாரிகிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிடலாம். ஆமாம், அதான் செய்யணும். சீக்கிரமாக குறைய போட்டு மட்டும் வைக்கணும். தெருவை தூத்து தொளிப்போம். தொட்டியில் வேற தண்ணி, பழைய தண்ணி எல்லாம் குறுகுறுன்னு அழுக்காக கிடக்கு. அதை எல்லாத்தையும் கழுவி அந்த தண்ணியெல்லாம் தெருவில் தெளித்து விட்டுட்டேன்னா புதுசாக தண்ணியை எடுத்து மறுபடியும் தொட்டியில் ஊற்றி போடலாம். பைப்பில் கொண்டு போய் வேற குடத்தை போடணும். எக்க தண்ணி வந்து ரொம்ப நேரம் ஆகுது. எத்தனை குடம் பிடிச்சி எவ்வளோ வரும்? தண்ணி எப்போ வந்துச்சுன்னுலாம் தெரியாது சரசு. நான் வரும்போது நான் இவையே தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாவ. நான் வந்ததும் அதுக்கப்புறம் நான் ஒரு லைனு பிடிச்சேன் 5 குடம். அதுக்கப்புறம் தண்ணி நின்னாலும் நின்று போயிருமோன்னு பயந்து சரி ஒரு 2 குடத்தை வச்சு மாற்றி மாற்றி எடுத்துக்கிடலாமான்னு இப்போ ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்தேன். தண்ணி எல்லாம் நீ வரும்போது தான் வந்துச்சு. நானும் ஒரு லைனு தான் பிடிச்சேன். இங்கே யாரும் கூடலாம் பிடிச்சிடல. பிங்கி, என்ன இப்போ உங்களை யாரும் எக்ஸ்ட்ரா பிடிச்சாவன்லாம் ஒன்றும் சொல்லலை. எப்போ தண்ணி வந்துச்சு என்னன்னு தெரியலையேன்னு தான் கேட்டிருந்துச்சு. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடாதீங்க. நான் 4 குடம் எக்ஸ்ட்ரா எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டான நேரத்துக்கு வந்து தொலைஞ்சிட்டாளுவே. என்னத்தை பண்ண? அடுத்து பெரிய பொண்ணு, இந்த குடம் நிறைஞ்சிருச்சு, வா உன் குடத்தை வை. இந்த வாரேன். எக்க நான் வீட்டுக்கு போயிட்டு குடம் எடுத்துட்டு வரேன்ன. நீ போ வீட்டுக்கு போயிட்டு குடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. என்னதான் வீட்டில் மோட்டர் கிட்டுன்னு எல்லா வசதி வாய்ப்பும் வச்சிருந்தாலும் தெரு வைப்புலேயே விடப்படாதுன்னு சொல்லி தண்ணிக்கு வந்துடுறாளுவே. என்னதான் அல்ப புத்தி வள தெரியல இதுவளுக்கு. என்ன 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 நடக்குதுங்க? இங்கே இப்போ ஒரு வெட்டு குத்து நடக்க போகுது. வேற என்ன? அது என்ன பேச்சுங்க? தெரு பைப்புல என்ன வசதி வாய்ப்பு இருக்கையே வந்து தண்ணி எடுக்கப்படாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா என்ன? எல்லாருக்கும் தான் போட்டு வச்சிருக்க பஞ்சாயத்துல இருந்து தண்ணி பைப்பு. யார் வேணாலும் வந்து எடுக்கலாம். இங்க பாருல லட்சுமி, நான் உனக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுகளுக்கு இந்த மாதிரி மோட்டர்லாம் போட்டு வைக்கல. நம்ம இந்த தெரு பைப்பு தண்ணியை தான் எடுத்து யூஸ் பண்ணியோம். அவ வீட்டில் அப்படியா பங்களா மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே மோட்டர் போட்டு வச்சிருக்கா. அவள் எப்போனாலும் நினச்ச நேரத்துக்கு சுவிட்சை தட்டி மோட்டரை போட்டு தண்ணியை எடுத்துக்கிடலாம். நம்மளும் அப்படியா? தண்ணி இல்லைன்னா வீட்டில் குண்டி காஞ்சி போகும். அதுக்கு தான் உனக்கும் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உன் கூட்டாளிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மதிக்கிட்டு அலையாத. இங்கே பாருங்க பிங்கி கிளவி. அடாடா, பல நாளுக்கு அப்புறம் இப்போதான் தெரு வைப்பு சண்டை மறுபடி சூடு பிடிக்குது. பாப்போம் நாமளும் உட்கார்ந்து. அட, யார் வீட்டு வேலைன்னு தெரியலையே. சரி, யாருதான் இருந்தால் நமக்கு என்ன? நம்ம கொஞ்ச நேரம் இல்லை டிக்கியை பார்க் பண்ணி உட்கார்ந்து மேட்சை பார்த்துட்டு போவோம். இங்கே பாரு பிங்கி, நான் ஒன்றும் எல்லாரும் மாதிரியும் லைனுக்கு 5 குடம்லாம் பிடிக்காண்டேன். ஏதோ அப்பப்போ ஒரு லைனில் வந்து 1 குடம் 2 குடம் பிடிப்பேன், அவ்வளவுதான். அதுவும் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து பிடிக்கேன். சும்மா ஒன்றும் தண்ணியை வீண் பண்ணுறதுக்கு ஒன்றுங்க நான் எடுக்க வரல. உங்களுக்கு தண்ணி கிடைக்கப்படாதுன்னு எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு, அதனால நான் வாரேன். இல்லாட்டினா எனக்கு இதுக்கு தண்ணி. அதான் வீட்லயே மோட்டர் போட்டு வச்சிருக்கல்ல, அப்புறம் எதுக்கு உன் மாமியார் இங்க வந்து தண்ணி எடுக்க சொல்லியா? மற்றவங்களுக்கு தண்ணி கிடைக்கப்படாதுன்னு தானே அவ தண்ணி எடுக்கிறதுக்கு உடனே அனுப்பியாங்க. போடு போடு, அப்படி போடு. எனக்கு இந்த கேள்வியை பல நாள் கேட்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, நம்ம கேட்டா நம்மள தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோன்னு கேட்காம இருந்தேன். பிங்கி அப்படிதான் நாக்கப்படுங்கம்மா, என்னென்ன கேளு. பெரிய பொண்ணு, நீ அதுகிட்ட வாயை கொடுத்துட்டு அடக்காத. அது அப்படிதான் பேசும். நீ தண்ணி எடுத்துக்கிட்டு போ. இப்படி என்னத்துக்கு தான் பரம பிடிச்சிக்கிட்டு இருக்காளுவளோ தெரியலம்மா ஊருக்குள்ள. அவ்வளோ அப்படிதான் இருக்காளுவே. கருங்கிழவி, வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துரு, இல்லைன்னா குடங்கடெல்லாம் பறந்துடும். அம்மா பறக்கம் பறக்கம். யாரு குடம் பறக்குதுன்னு பாப்போம்மா.
நாங்க இங்க சோறு கறி பொங்கலுக்கு தண்ணி இல்லாம கிடக்கும், ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாம கிடக்கு, இவியல்களுக்கு சும்மா தண்ணி. கிளவி என் குடத்தையா எட்டி உதைக்க இரு. இப்போ உன் குடம் எங்க பறக்குதுன்னு பாரு. 8 ஊர் தாண்டி பறக்க போது பாரு. ஏலா நெட்ட கொக்கு, குடத்தை கொண்டாளா? ஏன் குடத்தை என்னத்துக்குலாம் எடுக்கா இப்ப நீ? ஏலா என் குடத்தை எங்கெல்லாம் கொண்டு போட்டா பியாதி எடுப்பா? அந்த ஓட்டுக்கு மேல போய் கிடக்கு பாரு. ஓட்டு மேல போய் எடுத்துக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் குடத்தை ஓட்டு மேல பிடிங்கி எரிஞ்சிருப்ப. இரு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என் குடத்தை எட்டி உதைக்கும் போது நல்லா இருந்துச்சா? இப்போ உன் குடத்தை மட்டும் தூக்கி எரிஞ்சதை உனக்கு வலிக்குதுல்ல? அதே மாதிரி தானே இருந்திருக்கும் எனக்கும். இனிமே இந்த தெருவுல எவள் இந்த பைப்ல தண்ணி எடுக்கப்படாது, எவளையும் நான் எடுக்க விட மாட்டேன் பாரு. அப்படியா? பாப்போம் பாப்போம் எப்படி தண்ணி எடுக்க முடியாம போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். சரி, எனக்கு தண்ணி வேண்டாம், நான் மோட்டர் போட்டு என் வீட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். லட்சுமி அக்கா குடத்தை கொண்டாங்க, உங்க குடத்தை பிடிப்ப வாங்க. எப்படி இன்னைக்கு இந்த கருங்கலவி இந்த பைப்ல தண்ணி எடுக்கான்னு நானும் பார்க்கேன். பெரிய பொண்ணு, குடத்தை மேல இருந்து எடுத்து கொடு பெரிய பொண்ணு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. யார என்னமோ சொல்லிட்டு நடக்காவே நீ ஒம்பாட்டுக்கு உனக்கு வேண்டிய தண்ணியை ஏட்டு. நீயும் எல்லாருக்கும் சம உரிமை தானே. பஞ்சாயத்து கொண்டு வச்சிருக்காவ, அவியல் வச்சதுக்கு நம்ம எடுக்க விருப்பப்படுற எடுத்துட்டு போறதுக்கு. அது சொல்லுதுன்னு நம்ம எடுக்காம இருக்கணும்னு என்ன இருக்கு? நீ அந்த குடத்தை மட்டும் கீழே எடுத்து கொடு. நீ குடத்தை கழுவி நீ மறுபடியும் பிடி, அதுக்கப்புறம் நான் பிடிச்சுக்கிடியே. இங்க பாரு லட்சுமி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணியது ரொம்ப தப்பு. அவ வீட்டுல தண்ணி இருக்கு, அவ வேணுன்ற தண்ணி அவ வீட்டுல மோட்டர் போட்டு எடுப்பா. நீ உனக்கு தண்ணி இல்லைன்னா நீ எங்க போவா? குடி தண்ணிக்கு காசு கொடுத்துதான் வாங்கணும். நீ வச்சுக்க. தண்ணி இல்லைன்னா லட்சுமி அக்காக்கு நான் என் வீட்டில இருந்து ஹோல்ஸ் போட்டு கொண்டு கொடுப்பேன், இல்லைன்னா குடத்துல எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். நான் கொடுப்பேன் அவியலுக்கு. நான் ஒன்றும் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேனே. உன் கூட்டாளிக்கு நீ கொடுத்துருவ, நாங்களாம் எங்க போறது? தெருவுக்கா போறது குடத்தை தூக்கிக்கிட்டு? அடாடாடாடா, பிங்கி கிழவியும் பெரிய பொண்ணா முடிய பிடிச்சிக்கிட்டு ஆஞ்சிக்கிட்டு உருண்டு புரண்டு சண்டை போடுவான்னு பார்த்தேன்னா என்ன பேச்சிலே தான் பெய்யிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தையிலே முடிஞ்சிருமோ சண்டை? நீ எல்லாம் நாசமாதானா போவா? வாங்கிக்க என் சாபம். அட கருங்கிழவி, கண்ணுக்குள்ள மண்ணள்ளி போட்டுட்டாள. ஐயோ, கண்ணெல்லாம் உறுத்துதே கடவுளே. பிங்கி கிழவி பெரிய மனுஷி தானே, பெரிய மனுஷி வேலை நடந்துக்கிட மாட்டியல. அச்சச்சோ பெரிய பொண்ணு, உனக்கு ஒன்னும் ஆவலையே. ஐயோ போச்சிலா உமா, ஏற்கனவே இருந்த குறகனையும் நொல்ல கண்ணு ஆக்கிருச்சு இந்த பிங்கி கிழவி. ஐயோ, அதுதான் மண்ணதுக்கு எரியுதுன்னா நீ மூஞ்ச காட்டிக்கிட்டா நிப்பா, திரும்ப மண்டியால கிறுக்கி. ஐயோ, அது கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள தூக்கி எரிஞ்சிருச்சுலா. நீ வேற வயிற்றுல கலப்பாத. சரி, பைப்ல தண்ணி போகுது பாரு, பிடிச்சு கொஞ்சம் மூஞ்ச கழுவு சரியாயிரும். ஐயோ, இப்ப தண்ணி பைப்பு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. வா உனக்கு தண்ணி பைப்பு எங்க இருக்குன்னு காட்டியேன். அப்படியே குனிஞ்சு தண்ணியை பிடிச்சு மத்தி மூஞ்ச கழுவு. அங்கதான் குனிஞ்சு அப்படியே தண்ணியை பிடிச்சு கழுவு மூஞ்ச. கட்டையில போற கிளவி இன்னைக்கு செத்து வரும் இந்த பிங்கி என்கிட்ட. நீங்க வயசுல பெரிய மனுஷி தானே, இப்படியே மண்ணள்ளி போட்டு சாப விடுவியே பாருங்க. அவ கண்ணு முன்னு மூஞ்சி எல்லாம் மண்ணு. ஏன் உனக்கு நான் சாப விடணுமோ? அவ என்ன பண்ணனான்னு நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்தா. என் குடத்தை ஓட்டு மேல தூக்கி போட்டிருக்கா. இவ யாரு எடுப்பா? அது மேல யாரு சொல்லு? நான் வீட்டுக்கு தண்ணி பிடிக்காண்டாமா? அப்ப அவ பண்ணது மட்டும் சரியா சொல்லு. நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத பத்துக்க கண்முடிதனமா. இந்த தெரு பைப்புனால ஒரே சண்டை தான் வருது. தண்ணி வர்ற அன்னைக்கெல்லாம் அந்த சண்டையை பார்க்க முடிய மாட்டேங்கு. என்ன வீட்டுக்கு வீடு தனி பைப்பு வீட்டுக்குள்ள எடுத்து தரலன்னா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போறேன் பாரு. பக்கத்து ஊர்லலாம் வீட்டு வாசலுக்கு ஒரு பைப்பு போட்டு வச்சிருக்காங்க. இங்கதான் தெரு பைப்புன்னு ஒண்ணு போட்டு வச்சுக்கிட்டு அதுல கடந்து மல்லு கட்ட வேண்டி இருக்கு. வீட்டுக்கு பைப் எடுத்து தர முடிய மாட்டேங்குது. தண்ணி எடுக்க போனவள எங்க காணோன்னு பார்த்தா இங்க தண்ணிய தெருவழியே வழிய விட்டுக்கிட்டு என்ன பண்ணி அளவ தண்ணி பிடிக்காம. இப்போ ஓகேவா பெரிய பொண்ணு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லலா உமா. இங்க பாருல பெரிய பொண்ணு, இப்போ ஒழுங்கு மரியாதை எனக்கு நீ ஓட்டு மேல ஏறி எனக்கு என் குடத்தை எடுத்து கொடுக்க. இல்லாட்டினா உனக்கு மரியாதை இல்லாமா. குடத்தை தானே எடுக்கணும், எடுத்து தந்துட்டா போச்சு. ஏலா என்ன பண்ற? கொஞ்சம் பொறுங்க, குடத்தை எடுக்காண்டாமா. ஏலா நீ கீழே இறக்கி விடலா, என்ன பண்ண போற? போ அந்தால. கருவாடு கணங்க ஓட்டு மேல கடந்து நல்லா காய், அப்பதான் காக்கா வந்து கவிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். பெரிய பொண்ணு, நீ என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? எக்க அதெல்லாம் இப்படிதான் பண்ணணும், ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நீ பண்றது பெரிய தப்பு பெரிய பொண்ணு. என்னமோ பரன்ல தூக்கி அண்டாவ குண்டாவெல்லாம் தூக்கி எரிய கிடங்க, அது தூக்கி இப்படி ஓட்டு மேல தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பொம்பளைய ஏதாவது கேஸ் ஆயிட போகுது. மோவே ஊர்ல தான் கிடக்கா, பாத்துக்க. அந்த சூனியக்கார கிழவிக்கு இதெல்லாம் தேவைதாங்க. அதெல்லாம் கேஸ் வச்சாங்க கொண்டு போனாங்கன்னா பார்த்துக்கிடலாம். என்ன நடக்குதுங்க? அடிபடி சண்டை நடந்திருக்கும் போல இருக்கு. கிளவியத்துக்கு பறக்க விட்டுட்டாள்வாள. இனிமேங்க தண்ணி வெட்டிக்க வரப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போ. ஏ காத்து மேல, ஏ காத்து சைட்ல,
இப்ப பிங்கி கிளவி ஓட்டு மேல. ஏ ஜாலி ஜாலி. ஐயோ செத்தேன். இவ ஏன் இப்ப குப்புற விழுந்து கிடக்கா இப்படி மண்ணை கவிக்கிட்டு? ஐயே உமா மாமியாரு இதுதான் மீச்சு தள்ளி சாக்கம். இப்போ வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, தண்ணி பிடிச்சிட்டு வானா அங்க நின்று கதை விட்டு கட்டுனுக்கா. கிளவிய தூக்கத்தில் இன்னைக்கு காலங்காத்தாலே ஒரு மிதி மிதிச்சிட்டேன், அந்த கோவத்தை இங்க காட்டிருச்சு. வர வர இந்த தண்ணி பைப்புக்கு வரையே பயமா இருக்கு. நான் உப்பு தண்ணியே எடுத்து புழங்க போறேம்மா. எனக்கு தண்ணியே வேண்டாம், நான் போறேன். முத ஆளா நான் தான் தெரு பைப்புல குடம் வைக்க வந்தேன். என் குடம் குப்பையில கிடக்கு, இவ்வளோலாம் தண்ணி பிடிக்கணும் அடிப்படி சண்டை போட்டுட்டு கிடக்காளவு. இவ வாய் பார்த்துக்கிட்டு நிக்கா. யாருமா சொன்னா? யாரு முத தெரு பைப்புல குடம் வச்சது? வேற யாரு? நான் தான் குடத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன் தண்ணி பைப்பு தெரு பைப்புல குடத்தை போடியதுக்கு. இப்ப என் குடம் அங்க தூர பறந்துக்கவே கிடக்கு, நீங்கள் எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு கிடக்கிய. அப்ப நான் எப்ப பிடிக்கிறது லைன் போட்டவா? நானும் நேரம் ஆகி போச்சுன்னு அவளை அடிச்சு பத்தி விட்டு போய் தண்ணியாவது எடுத்துட்டு வரலாம், கோலம் தான் போட தானே நான் அவளை அடிச்சு பத்தி விட்டா அவங்க வாயை பத்திக்கிட்டு இருக்கா தண்ணி பிடிச்சிட்டு வராம. தெரு பைப்புல நான் தண்ணி கூட வைக்க வரும்போது ஒருத்தரும் கிடையாது. நான் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்திய, நான் பார்த்தேன். ஓஹோ, அப்ப பியாய் கணக்கா பல்ல காட்டிட்டு நின்னது நீ தானா? இது வேறயா? இந்த கருங்கிழவிய பகல்ல பார்த்தாலே 10 ஊரு தாண்டி ஓடும் பியாயி. இதை கொண்டு போய் ராத்திரி போய் பார்த்தா பியாயின்னு பயமா தான் இருக்கும். இதை பார்த்துட்டு தான் இந்த கிழவி பயந்தடிச்சு ஓடி இருந்துச்சா? பியாய் இறஞ்ச மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன். அதுக்கு நீங்க என்னைய பார்த்து பயந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் தான் கொண்டு வந்து வச்சேன், நான் தான் லைன் பிடிக்கணும். நான் என்னையவே பிடிக்க விடாம அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுவ. நீ தண்ணி பிடிக்கலங்கிறத நான் நம்பணும். பக்கத்துல ஊட்ட வச்சுக்கிட்டே நீ பிடிக்காமலா இருந்திருப்பா. நீ அப்பயே 10 குடம் பிடிச்சிருப்பா. எனக்கு தெரியாதுன்னு நீ முனுக்காத. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நான் இவ்வளவு நேரம் ஆகி 5 குடம் தான் பிடிச்சிருக்கேன். 2வது லைன் இனிமே தான் பிடிக்கணும். அதுக்குள்ள நான் தான் வளர்ந்த மாடு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா, என் குடத்தை எட்டி உதச்சி. ஆமா, நான் தானே எட்டி உதைச்சேன். குட்டக்காளி இன்னும் காலை சுற்றி கரகரன்னு பிடிச்சி சுற்றி எங்கேனா கரைக்கி எரிஞ்சிருவேன் பார்த்துக்க. நீங்களே பிடிப்பியல பிடிக்காம இருந்தாலும் ஒளிவியல. நான் இன்னும் ஒரு லைன் கூட பிடிக்கல, ஒரு குடமும் பிடிக்கல. நான் தான் பிடிப்பேன். அட அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ மருமவ வந்து இங்கே தானே உட்கார்ந்துருந்தா இவ்வளவு நேரம். அவ அப்ப பிடிக்க வேண்டியது தானே. அவ்வளவு கூட்டாளியோ கூட சண்டை போட்டு இனிமே நான் தான் பிடிக்கணும், நான் தான் பிடிப்பேன், நான் பிடிச்சிட்டு தான் விடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் பிடிப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் பிடிப்பேன். பிடிச்சா நானும் குடத்தை எட்டி உதைப்பேன். எல்லாருக்கும் என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் பாருங்க யாரையும். ஏன் முடியவா பிடிக்க? நான் சும்மா விடுவேன உன்னைய? உன் பரட்டை இன்னைக்கு ஆஞ்சி எடுக்க பேரு. அட பியாய்க்கும் சண்டை, அத ஊரே வேடிக்கை பாக்குது. ஏலா மூஞ்சில பரண்டாத சொல்லிட்டேன். ஏன் மூஞ்சியா பரண்ற? இரு உன் மூக்க பஞ்சர் பண்றேன். அடடா, நம்ம சண்டையை விட இந்த சண்டை சூப்பரா இருக்கே. ஏலா உன் மாமியாரை பிரிச்சு விடு. 2 கிளவியெல்லாம் அடிப்படி சண்டையை போட்டு கடைசியில் செத்துக்கித்து போப்புதுவே. 2ல எது செத்தாலும் நமக்கு தான் லாபம். விடு. சண்டை உடைய போது யாரட மண்டை என்ன முடிய மட்டும் பிடிச்சு ஆஞ்சிக்கிட்டுறீங்க? கள்ளதிக்கு மண்டையில போடுங்க. யாரு இதுல பெரிய வீரி சூரியன்னு தெரியாண்டாமா? என்னலா WWF பார்க்க மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மாமியார் சண்டை போடியத. ஆமா, வேற என்ன பண்றது? இதை போய் நம்ம பிடிச்சோம்னா இது பிடிக்கிற சாக்குல அது நம்மளை எட்டி உதச்சு விடும். தேவையாது நமக்கு. நம்ம வேடிக்கை பார்ப்போம். இது கூட நல்லா தான் இருக்கு. அடடா, என்ன உருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணி பக்கத்து தெரு வரைக்கும் போகுதுவே. சவுதிக்குள்ள கடந்து பண்ணி கணக்க உருண்டுட்டு கிடந்துச்சுவே இவ்வளவு நேரம். இப்ப கிளம்பிருச்சுவே பக்கத்து தெருவுக்கு உருண்டு. இன்னும் இந்த தண்ணி பைப்பு எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியல. எம்மா என்ன தண்ணி எடுக்க போனவா வெறும் குடத்தோட வார? தண்ணி எடுக்கலையா? தண்ணி போயிட்டா என்ன அதுக்குள்ள? இல்லல, அங்க தண்ணி அப்படியே தெருவிலேயே வீணா போயிட்டு அடக்கு. அங்க அவ்வளவு சண்டை போட்டு தீர எல்லாம் உள்ளகிட்ட கடந்து அங்க உடச்சிட்டு அடக்காளுவ மண்டைய அடிப்பிடி சண்டை போட்டு. அந்தால என்னனையும் போங்கன்னு எனக்கு தண்ணியே வேண்டான்னு வந்துட்டே வெறுங்குடத்தோட. பெய் அங்க கோயில் பக்கத்துல கிடக்க பைப்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வரியாடே. உப்பு தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்ல, தொட்டில ஊத்தி போடுவோம். ஏம்மா உப்பு தண்ணி என்னத்துக்கு? அதுல குளிச்சனா மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி போகுமே. வேற என்ன பண்றது? நல்ல தண்ணி எடுக்கலான்னு போனாதான் அவ்வளோ சண்டை போட்டுட்டு அடக்கல்வல. நான் ஒரு லைன் அதை 5 குடம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். அதை குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு காணோம். இப்போதைக்கு வேற மச்சத்துக்கு குளிக்க, துணி துவைக்க, வேற வீடு தெளிக்க, இந்த மாதிரி தான் புழங்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணி தான் வேணா நம்ம இங்கே உப்பு தண்ணி எடுத்துக்கிடலான்னு வந்துட்டேன். ஏம்மா அவ்வளோ சண்டையா என்ன? சத்தமே கேட்கலையே. சண்டைன்னா நான் வடிந்து பார்க்க வந்திருப்பேன். இப்போ சண்டை நடக்குதா? நான் போய் பார்க்க போகிறேன். ஏலா சும்மா கடலா அங்கெல்லாம் போகப்படாது. என்னைக்கு இவ்வளோ போலீஸ் கேஸ் ஆக்க போறாள் தெரியல. மண்டையை உடச்சிக்கிட்டு. ஏம்மா இப்போ யாருக்கம்மா சண்டை? வேற யாரு? இந்த பிங்கி இளவிக்கும் பெரிய பொண்ணுக்கும் தான் சண்டை. பிங்கி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. ஓ கருங்கிழவியா? அதுக்கு வாயும் சும்மா இருக்காது. என்னவா அதுக்கு? அதை பெரிய பொண்ணு தூக்கி பறக்க விட்டுட்டா. அது ஓட்டு மேல கிடக்கு. இறங்கிச்சா இறங்கலையா தெரியல. நான் வந்துட்டேன்.
ஐயோ ஓட்டு மேலையா? பெரிய பொண்ணத்தை ஒரே கறக்கா கரைக்க தூக்கி எரிஞ்சிட்டாவளா கிளவிய? உயிரோட இருக்கா போச்சா? சும்மா இருல நீ வேற. இந்த தண்ணி மட்டும் போய் எடுத்துட்டு வா. நான் போய் காலையில சாப்பாட்டுக்கு என்ன வேலை பார்க்கணும் போய் பார்க்கேன். என்னத்த செய்யன்னு இருக்கு. காலையில மாவும் அரைச்சது முடிஞ்சு போச்சு. சேமியா கிமியா ஏதாவது கிடக்கான்னு பார்க்கேன். ஏம்மா கஞ்சி கிடக்கும்ல, துவையல் மட்டும் அரைச்சிதாமோ. நேரத்துல பருப்பு கறி இருக்குல்ல, அதுக்கும் துவையலுக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஆமா கஞ்சும் பருப்பு கறியும் கிடக்குது. அப்ப நான் கொஞ்சம் துவையல் மட்டும் அரைச்சி தரட்டுமா? தின்னுக்கிடுவியலா? அட துவையல் போதம்மா, அமிர்தமா இருக்கும் பிறந்த சாப்பாடு காலையில கஞ்சிக்கு. அதை சாப்பிட்டுக்கிடுவோம் நாங்க, எங்களுக்கு அது போதும். சரி அப்ப அந்த குடத்தை பிடினா அந்த சந்தியாலையும் ஒரு குடத்தை கொடுத்து அனுப்புறேன். 2 வரம் மாறி மாறி கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு தொட்டியை நிறச்சி போடுங்க. இப்ப இனிமே அப்படிதான் எடுக்கணுமா தண்ணி? ஆமா இனிமே போற போக்க பார்த்தா உப்பு தண்ணியை தான் பிடிச்சி இனிமே குடிக்கணும் குளிக்க எல்லாம் இதுக்குதான் பண்ணணும் போல இருக்குது. பஞ்சாயத்துல அடுத்த தடவைலாம் வீட்டுக்கு பைப்பு போட்டு தரலன்னா அதுக்கப்புறம் ஓட்டு போட முடியும்னு சொல்ல போறேன். அதை சொல்லு. சரி வாய்க்க புளிக்க கூட வீட்டுல தண்ணி கிடையாது, போய் எடுத்துட்டு வா ஓடு.